பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சே. பொங்கலண்ணா, பொங்கல்ண்ணா. பொங்கல்ண்ணா. அவரோட படுக்கையெல்லாம் கலைஞ்சிருக்கு. எங்க போயிருப்பாரு பொங்கல்ண்ணா? சத்தம் கேட்டுச்சே. அர்ஜுன், ஏய், என்னாச்சு? ஒண்ணு இல்ல மலர், பொங்கல் என்ன கூட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் பார்க்கலான்னு வந்தேன். இந்நேரத்துல அவரை ஏன் கூப்பிட போறாரு? நீ வா, வந்து படுவா. அர்ஜுன் தம்பி, மலரு! அர்ஜுன் தம்பி, மலரு! என்னது? மலர், மலர். மலர் இரு. மலர், நீ பிரெக்னெண்டா இருக்க. நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். நீ இரு, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், பாத்து. ஏய், அர்ஜுன்! அர்ஜுன்! எதிரா. அர்ஜுன்! மலர், மலர், நீ போ மலர். மலர், நீ போ, நான் பாத்துக்கிறேன் சொன்னல. மலர், அவனை விடு. அர்ஜுன்! அர்ஜுன்! என்ன சத்தம்? நாம பண்ண வேண்டியது வேற ஒன்றும் பண்றாங்கக்கா. டேய், நீ போய் அர்ஜுனை காப்பாத்துற மாதிரி நடிக்கவாது செய்டா. அக்கா, அவன் சாவட்டுக்கா. இவனுங்க வர குறுக்க போய் தடுத்துட்டே இருக்கானுங்க. அடே முட்டாள், இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா உனக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சு உன்னை சந்தேகப்பட போறாங்க. போடா, போய் ஏதாவது பண்ணு. போடா, போய் தொலை. அர்ஜுன், அர்ஜுன், பாத்து. அர்ஜுன், பாத்து. ஐயோ, அர்ஜுன், 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 உனக்கு எதுவும் ஆகலையே? அர்ஜுன், அர்ஜுன். அம்மா, இருங்கம்மா. மாஸ்க் கட்டுங்க. சொல்றா. கட்டுங்க மாஸ்க். யாரா நீ? கேட்டா மாஸ்க். டேய், யாரா நீங்களா? எதுக்காக என் புள்ளைய கொல்ல வந்தீங்க? ஆனந்த், நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஏய், சொல்றா. யாரா நீங்க? எதுக்காக என்ன கொலை பண்ண வந்தீங்க? ஏய், சொல்றா. பயத்துடன் சொல்றா. யாரா நீங்களா? ஏய், சொல்றாங்கல்ல. உன் அனுப்புனது யாரு? அர்ஜுன், இதுவும் அந்த பிரகாஷோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் ஆளுங்களை அனுப்பியிருப்பான். ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றா. விடாத, விடாத அர்ஜுன். அடிச்சு விசாரி.
கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை கொலையே பண்ணிருப்பாங்க. டேய் சிவா, அக்கா போய் அடிச்சு கேளுடா போடா. சொல்றாங்கல்ல. சொல்றா யாரா உங்களை அனுப்புறது? எதுக்காக அர்ஜுனை கொலை பண்ண வந்தீங்க? சொல்றாங்கல்ல. யாருன்னு சொல்லு. சொல்ல போறியா சிவா, இல்லையா? நீ விடு. ஆனந்த், இப்படி எல்லாம் கேட்டா இவன் சொல்லவே மாட்டான். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க அத்தை, இதோ பண்றேன். ஃபோன் பண்றேன். சொல்றா சார் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்றாங்கல்ல. உங்களுக்கு சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல. இந்த தடவை அர்ஜுன் செத்துட்டாங்கிற நியூஸ் தான் எனக்கு வரணும். அவனை கொல்லாம வந்தீங்க, உங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. அண்ணே, நீங்க என்ன கவலைப்படுறீங்க? இன்னைக்கு அவனை பணமாக்கிட்டு தான் உங்க முன்னாடி வந்து நிப்போம். நம்ம தங்கச்சியை கொன்னவனை கொல்லணும்னு உங்களை விட நாங்க தானே வெறி பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் நேரம் வரட்டும்னு இத்தனை நாளா பொறுமையா இருக்க சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அவனை கொன்னு பழித்திக்காம வரமாட்டோன்னு. உங்க வார்த்தையில இருக்கிற வேகம் உங்க செயல்லையும் இருக்கணும். அவசரப்பட்டு கோபத்துல ஏதாவது பண்றேன்னு நீங்க எதுவும் மாட்டிக்க போறீங்க. அப்புறம் நமக்கு பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை உங்கள யாராவது மாட்டிக்கிற சூழ்நிலை வந்தா தப்பி தவறி கூட என் பேரை சொல்லிடக்கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட அர்ஜுனை கொலை பண்றதுக்கு பணம் கொடுத்து அனுப்புனது அந்த பார்வதி தான் சொல்லணும். காரணம், பார்வதியோட புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பின கோபத்துல அர்ஜுனை கொன்னு பழி தீக்கிறதுக்காகத்தான் அந்த பார்வதி உங்களுக்கு பணத்தை கொடுத்தான்னு சொல்லணும். சரிங்க. புரியுதா? இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிச்சயம் பார்வதி தான் அதை பண்ணிருப்பான்னு சந்தேகமே இல்லாம அவங்க நம்பிடுவாங்க. டேய் சொல்றாங்கல்ல. கேக்குறோம்ல, தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? உண்மையை சொல்றியா இல்ல அடி வாங்கி சாவ போறியா? சொல்றா மாமா, நீ ஃபோன் பண்ணுங்க மாமா. அப்பதான் வாயை திறப்பான். சொல்றா. நான் சொல்லிடுறேன் சார், நான் சொல்லு சொல்லிடுறேன். அப்ப. சொல்லு. சொல்லிடுறேன். பார்வதிங்கிற பொண்ணு தான் உங்களை கொலை பண்ண சொல்லி அனுப்புனாங்க. பார்வதியா? டேய், என்னடா சொல்ற? ஆமா சார், அவங்க புருஷனை திட்டம் போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறது நீங்க தான் உங்களை கொலை பண்ண சொல்லி பணம் கொடுத்தாங்க. இல்ல, இவன் போய் சொல்றான் அர்ஜுன். இவனை நம்பாத. பார்வதி அக்கா சத்தியமா அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஆரம்பிச்சிட்டியா நீ? அதான பார்த்தேன். பார்வதின்னு பேர் சொன்னாலே போதுமே, அடுத்த வார்த்தை அவ நல்லவ, ஒரு பாவமும் அறியாதவன்னு அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவல்ல நீ. அத கொலை பண்ண வந்தவனே தெளிவா பார்வதி தான் அனுப்புனான்னு சொல்றான்.